மாணவ மாணவிகளே, பக்க எண் 99 எடுத்துக்கொள்ளுங்கள். பயிற்சி 3.3 இரண்டாவது கணக்கு. கீழ்கண்ட ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா காண்க. முதல் கணக்கு a² + 4a - 12, அடுத்தது a² - 5a + 6 இவற்றின் மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளது a - 2. மீப்போமா காண வேண்டும். ஓகே, அதற்கு முதலில் இங்கு எழுதி கொண்டிருக்கிறேன். இங்கு f(x) = a² + 4a - 12 என எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது g(x) = a² - 5a + 6 என எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, மீப்போவா a - 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது இதை எவ்வாறு ஃபேக்டரைஸ், அதாவது காரணிப்படுத்திக் கொள்ளலாம். அதாவது a² - 4a - 12 எடுத்துக்கொள்கிறோம் முதலில் f(x)-ஐ. ஓகே, இங்கே AC அதாவது பெருக்கல் 1 பெருக்கல் -12 -12 வர வேண்டும். 2 எண்களை பெருக்கினால் -12. b = -4 அல்லவா, அப்பொழுது கூட்டினால் -4 வர வேண்டும். 4 +4 இது f(x). இங்கு எழுதிக் கொள்ளுங்கள் f(x) = ஓகே. இப்பொழுது 2 எண்களை பெருக்கினால் -12, கூட்டினால் 4. எந்த 2 எண்கள் என காண வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? இதனுடைய காரணிகளை யோசித்து பார்க்க வேண்டும். 12 காரணிகள் 3, 4, 6, 2. 3, 4 வராது. ஏனெனில் 3, 4 கூட்டினால் 4 கண்டிப்பாக வராது. அடுத்தது 6, 2 பாருங்கள். 6, 2 எனில் 6 - 2 4. 6 × 2 12. அப்பொழுது 6, 2. இங்கு மைனஸ் என்பதால் இங்கு மைனஸ், இங்கு பிளஸ். அப்பொழுது 4 = 6 - 2 என எழுதிக் கொள்ளலாம் அல்லவா. அதாவது இந்த உறுப்பு, அதாவது a² + 4a - 12 இந்த 4a-வை 6a - 2a என எழுதிக் கொள்கிறோம். a² + 6a - 2a - 12. இங்கே a-வை வெளியில் எடுக்கிறோம் பொதுவாக. அப்பொழுது a - 6 கிடைக்கும் அல்லவா. இங்கு பிராக்கெட் இருப்பதை முதலில் போட்டுக்கொள்ள வேண்டும் அல்லவா. a - 6. இங்கு 2a இருக்கிறது, -2a, இப்போ -2. அப்பொழுது என்ன வரும்? a - 2 × a - 6. இப்பொழுது இங்கு இந்த ஸ்கொயரினுடைய முதலில் உறுப்பினுடைய ஸ்கொயர் உறுப்பு அல்லவா, இந்த உறுப்பினுடைய குணகம், அதாவது கோஎஃபிஷியன்ட் 1 என இருந்தால் இங்கு 6 -2 என கண்டுபிடித்து விட்டு அப்படியே கூட போட்டுக்கொள்ளலாம். இந்த ஸ்டெப் இல்லாமலேயே கூட நம்ம என்ன செய்யலாம்? a - 2 a + 6 என போட்டுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ இதை பாருங்கள். g(x) = a² - 5a + 6 அல்லவா. இப்பொழுது 2 எண்களை பெருக்கினால் என்ன வர வேண்டும்? 6. கூட்டினால் -5. இப்போது 6 வகுத்திகளை பார்க்க வேண்டும். ஓகே, ஃபேக்டர்ஸ். இப்பொழுது 2, 3, 6. அந்த 2ஐயும் 3ஐயும் 5. ஆனால் இங்கு மைனஸ் என்பதால் 6ஐ, அதாவது -5ஐ 6 = -3 பெருக்கல் -2 அல்லவா. மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிவிடும். ஓகே, எனவே இந்த -5ஐ = -3 + -2 என எழுதிக்கொள்ளலாம். நாம் -3 -3 என கண்டுபிடித்து விட்டதால் இங்கும் முதல் உறுப்பினுடைய கோஎஃபிஷியன்ட் 1 என்பதால் நாம் நேரடியாக a - 3 a - 2 என எழுதிக்கொள்ளலாம். இப்பொழுது f(x) × g(x) = மீப்போமா பெருக்கல் மீப்போவா என்பது நமக்கு தெரியும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே,
இப்பொழுது நாம் இங்கு எஃப் ஆஃப் எக்ஸ் தெரியும், ஜி ஆஃப் எக்ஸ்னு தெரியும், மீப்போவாவும் கொடுக்கப்பட்டுள்ளது. மீப்போமா காண வேண்டும். அப்பொழுது மீ போ மா ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை மீப்போவா. மீப்போவா. ஓகே. இப்பொழுது ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? இது எவ்வாறு எழுதி கொண்டிருக்கிறோம்? a minus 2 into a இங்கே plus a plus 6. அப்பொழுது a minus 2 பெருக்கல் a plus 6 பெருக்கல் g of x என்ன எழுதி கொண்டிருக்கிறோம்? மைனஸ், அதாவது a minus 3 பெருக்கல் a minus 2 divided by மீப்போவா என்ன? a minus 2. அப்போ a minus 2 get cancel. அப்பொழுது மீதி என்ன இருக்கிறது? a minus 2 into a plus 6 into a minus 3. இதுதான் மீப்போமா. ஓகே. அடுத்தது இரண்டாவது கணக்கு. x power 4 minus 27 x cube x 1 g of x என எடுத்துக்கொள்வதற்கு x minus 3a the whole square. இவற்றின் மீப்போவா x minus 3a. இப்போது நாம் மீப்போமா இதே போல் தான் காண வேண்டும். ஓகே. முதலில் இதற்கு f of x equal to x power 4 minus 27 a cube என எடுத்துக்கொள்ளலாம். g of x equal to x minus 3a the whole square. இப்பொழுது இதை இங்கு a பவர் 4 இங்கு a பவர் 27 a cube into x இருக்கிறது அல்லவா? அப்பொழுது இங்கு நாம் x-ஐ வெளியில் எடுக்கலாம். x-ஐ வெளியில் எடுத்தால் x cube minus 27 a cube. இப்பொழுது 27 a cube எவ்வாறு எழுதிக் கொள்ளலாம்? x பெருக்கல் x cube minus 3a the whole cube என எழுதலாம் அல்லவா? இப்பொழுது இது a cube minus b cube ஃபார்முலா. a cube minus b cube equal to என்ன? a minus b into a square plus ab plus b square அல்லவா? இதை நாம் எழுதுகிறோம். இங்கு a equal to x, b equal to எழுதிக்கொள்ளுங்கள் நல்லது. இங்கு a equal to x ஓகேக்கம்மா. b equal to 3a a minus b. So x minus 3a into a square x square plus ab x into 3a 3ax plus b square. அப்போ 3a square 3க்கும் ஸ்கொயர் a ஸ்கொயர் அல்லவா? அப்போ 9a ஸ்கொயர் என கிடைக்கிறது. இது f of x. ஓகே. இப்போ g of x எடுத்துக்கொள்ளலாம். g of x equal to x minus 3a ஸ்கொயர் அப்படியே வைத்துக்கொள்ளலாம். x minus 3a the whole square. ஓகே. இப்பொழுது நமக்கு என்ன தெரியும்? f of x into g of x equal to மீ போ மா பெருக்கல் மீ போ வா அல்லவா? இப்பொழுது f of x தெரியும், g of x தெரியும், மீ போ வாவும் கொடுக்கப்படும் மீ போமா. அப்பொழுது மீ போ மா ஈக்குவல் டு f of x into g of x divided by மீ போ வா. இப்பொழுது f of x x minus 3a into x square plus 3ax plus 9a square into g of x அப்படியே வைத்துக் கொண்டிருக்கிறோம் x minus 3a the whole square divided by
மீ போ வா. ஓகே, டிவைடட் பை மீ போ வா என்ன, எக்ஸ் மைனஸ் 3a. இப்பொழுது இதுவும் இதுவும் அடித்து விடுகிறது. அப்பொழுது மீதி இருப்பது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3ax ப்ளஸ் 9a ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3a த ஹோல் ஸ்கொயர். இதுதான் மீ போ மா. அடுத்தது மூன்றாவது கணக்கு. பின்வரும் ஒவ்வொரு ஜோடி பல்லுறுப்புக்கோவைகளின் மீ போ வா காண்க. முதல் கணக்கு 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்தது 8 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர். இவற்றின் மீ போ மா 24 எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. இதே போல் இரண்டாவது கணக்கை போலவே தான் இங்கு மீ போ வா காண வேண்டும். f(x) கொடுத்துள்ளார்கள், g(x) கொடுத்துள்ளார்கள், மீ போ மா கொடுத்துள்ளார்கள். நாம் மீ போ மா கண்டுபிடிக்க வேண்டும். ஓகே, இப்பொழுது முதல் செய்தது போலவே தான் f(x) ஈக்குவல் டு 12 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் கியூப் என எடுத்துக்கொள்ளலாம். g(x) ஈக்குவல் டு 8 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3 எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2x ஸ்கொயர் என எடுத்துக்கொள்ளலாம். இங்கு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் இருப்பதால் இங்கு நாம் எக்ஸ் கியூபை வெளியெடுக்கிறோம். அப்பொழுது 12 எக்ஸ் கியூப் எடுத்தால் இங்கு 12 இருக்குது. எக்ஸ் கியூப் எடுத்தால் இங்கே என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 மட்டும்தான் இங்கு இருக்கும். இது f(x). ஓகே, இங்கு g(x)ல் 8 எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுக்கலாம். அப்பொழுது இங்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 என கிடைக்கும். இப்பொழுது நாம் இதையும் காரணிப்படுத்தலாம் அல்லவா. அப்பொழுது 8x ஸ்கொயர், இதை 2 எண்களை பெருக்கினால் 2 வர வேண்டும். பெருக்கினால் 2, கூட்டினால் மைனஸ் 3. அப்பொழுது இங்கு 1 என்பதை அப்படியே போட்டுவிடலாம். இதற்கு என்ன 2, அதாவது 2னுடைய காரணிகள் 2 பெருக்கல் 1 2, 2ஐயும் 1ஐயும் கூட்டினால் 3. அப்பொழுது இங்கு மைனஸ் என்பதால் மைனஸ் 2 மைனஸ் 1 என்ற எண்கள் கிடைக்கின்றன. இங்கு 1 என்பதால், அதாவது எக்ஸ் ஸ்கொயரின் குணகம் 1 என்பதால் அப்படியே எழுதிக் கொள்ளலாம். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 என எழுதிக் கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது மீ போ மா, அதாவது f(x) இன்ட்டு g(x) ஈக்குவல் டு மீ போ மா பெருக்கல் மீ போ வா அல்லவா. நமக்கு மீ போ மாவும் கொடுத்துள்ளார்கள், மீ போ வா காண வேண்டும். அப்பொழுது மீ போ வா ஈக்குவல் டு f(x) என்ன, அதை எழுதிக் கொள்ளுங்கள் ஒரு முறை. f(x) இன்ட்டு g(x) பை மீ போ மா. ஓகே, இது ஈக்குவல் டு இங்கே f(x) என்ன, 12 எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 பெருக்கல் g(x) என்ன, 8 எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை மீ போ மா 24 எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ முதல்ல எண்களை பார்க்கலாம். இங்கே 12 24. அப்போ 24 எத்தனை 12 இருக்கும், 2. அடுத்து இங்கு 8, 8ல் 4 2 இருக்கும் அல்லவா. அப்பொழுது இங்கே 4. அடுத்தது இதுவும் கேன்சல் ஆகிவிடுமா, எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. இங்கே எக்ஸ் கியூபும் கெட் கேன்சல். ஓகே, அப்போது மீதி இங்கு 4 எக்ஸ் மைனஸ் 1, 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. இங்கே என்ன இருக்கிறது, எக்ஸ் ஸ்கொயர். அப்பொழுது 4x ஸ்கொயர்
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 என்பது தான் மீப்போ வா. புரிகிறதா? அடுத்தது இதை போலவே இரண்டாவது கணக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் பவர் 4 என எடுத்துக்கொள்ளுங்கள். மீப்போ மா கொடுக்கப்பட்டுள்ளது, மீப்போ வாவை காண வேண்டும். ஓகே. அடுத்தது நான்காவது, இங்கு பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ் என்ற இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போமா மற்றும் மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து கீழ்கண்ட இவற்றிலிருந்து கீழ்கண்ட கண்டறிந்து நிரப்புக அப்படி என்றால் முதலில் மீப்போமா கொடுக்கப்பட்டுள்ளது, மீப்போவா பி ஆஃப் எக்ஸ், அப்போது கியூ ஆஃப் எக்ஸ் நீங்கள் கண்டுபிடித்து போட வேண்டும். ஓகே. அடுத்தது இங்கு மீப்போமா கொடுக்கப்பட்டுள்ளது, மீப்போவா கொடுக்கப்பட்டுள்ளது, பி ஆஃப் எக்ஸ் தெரியவில்லை, கியூ ஆஃப் எக்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இது கண்டுபிடித்து இங்கு நீங்கள் நிரப்ப வேண்டும். இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக செய்யுங்கள். ஓகே.